ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் பெண்கள், நடுத்தர மக்கள், சிறு குறு தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தனது சுதந்திர தின உரையின் போது ஜிஎஸ்டியில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நோக்கம் குறித்து தாம் பேசியிருந்ததாக கூறிய அவர், மத்திய அரசு மற்றும் மாநிலங்களை உள்ளடக்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய அரசு சமர்ப்பித்த ஜிஎஸ்டி விகித குறைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கான முன்மொழிவுகளை கூட்டாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இது சாமானியர், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் பரந்த அளவிலான சீர்திருத்தங்கள் நாட்டின் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும், குறிப்பாக சிறு வணிகர்கள் மற்றும் வணிகர்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முக்கிய கனிமங்களின் மறுசுழற்சியை ஊக்குவிப்பதற்காக ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் முக்கிய கனிமங்களின் மறுசுழற்சியை ஊக்குவிப்பதற்காக ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கு 1500 கோடி ஒதுக்கப்பட உள்ளது. மத்திய சுரங்க அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் மின்னணு கழிவுகள், லித்தியம் அயன் பேட்டரி கழிவுகள், இதர கழிவுகள் ஆகியவற்றிலிருந்து முக்கிய கனிமங்கள் பிரித்து எடுக்கப்படும் என்றும் மத்திய சுரங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.